எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லக்னம் அமைக்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லக்ன கட்டம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ராசி கட்டத்த வந்து பார்த்தாச்சு. ராசிக்குள்ள பாதங்களும் பார்த்தாச்சு. அப்புறம் ராசியும், பாதங்கள் அதுக்குண்டான கால அளவுகளும் பார்த்தாச்சு. ராசிக்கும், நட்சத்திரத்துக்கும் உண்டான கிரக அதிபதிகளும் பார்த்தாச்சு. இன்னைக்கு எப்படி லக்னம் அமைக்கிறது பார்க்கலாம். இப்ப சூரியன் வந்து ஒரு ராசிய கடக்க வந்து 1 மாதம் வந்து ஆகும். அப்ப 12 ராசிய கடக்க 1 ஆண்டு ஆகும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரீகேப்க்கு சொல்றேன். சந்திரன் வந்து ஒரு ராசிய வந்து கடக்க 2 1/4 நாள் ஆகும். அதே மாரி 12 ராசிய கடக்க 27 நாள் கிட்ட ஆகும். லக்னம் வந்து இது வந்து கிரகங்கள்லாம் கிடையாது. பூமியோட சுழற்சியோட மைய புள்ளி தான் லக்னம். ஓகேங்களா? இந்த லக்னம் வந்து ஒரு ராசிய கடக்க ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். ஒரு ராசிய கடக்க ஓகேங்களா? அப்ப 12 ராசிய கடக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கணக்கு போடுங்க. சந்திரன் வந்து ஒரு நட்சத்திர பாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் 4 பாதங்கள் அமைச்சிருக்கோம். அதுல ஒரு நட்சத்திர பாதை வந்து கடக்கிறதுக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் கிட்ட ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா ஒரு ராசியில 4 பாதம் இருக்கா? அப்ப வகுத்து பாருங்க 6 வந்து கிடைக்கும். அப்ப ஒரு பாதத்த கடக்கிறதுக்கு 6 மணி நேரம் கிட்ட ஆகும். ஓகேங்களா? இந்த கணக்குல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு தேதி 17 7ஆம் மாசம் 2026 ஒரு குழந்தை வந்து பிறக்குது. நைட்டு 12:35க்கு பிறக்குது. ஓகேங்களா? இடம் வந்து சென்னைன்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி பிளேஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம ராசி கட்டம் வந்து அமைச்சாச்சு. ஓகேங்களா? வீடுகள் வந்து எப்பவுமே மாறாது. அப்படியே தான் இருக்கும். லக்னம் வந்து தான் மாறும். லக்னம் தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாறும். கிரகங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாறும். இப்ப எப்படி நம்ப இந்த கொ இந்த கொ குழந்தையோட பொறந்த நேரமும், இடமும் வச்சு நம்ம லக்னம் எப்படி கண்டுபிடிக்கணும், ராசி எப்படி கண்டுபிடிக்கணும், அந்தந்த ராசி கட்டங்களுக்கு எப்படி கிரகங்கள வந்து அமைக்கணும்னு ஃபுல்லா இந்த வீடியோல வந்து நான் சொல்லி தர போறேன். இப்ப நான் ஒரு பெஸ்ட்டான ஆப் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, இதில வந்து அக்யூரேட்டா அப்படியே கிரக கட்டங்களோட உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்னும் ஈஸியா உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து இந்தியன் அஸ்ட்ராலஜி ஆப் தான். பாருங்க கட்டங்கள் வந்து தனித்தனியாவே குடுப்பாங்க. இன்னைக்கு வந்து கிரகங்களோட கட்டங்கள், அதேமாரி பாவ லக்ன கட்டங்கள், நவாம்ச கட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த நிலைமையில இருக்குதுன்னு எல்லாம் அக்யூரேட்டா காட்டும். இப்ப நம்ம வந்து டைம் வந்து மாத்திக்கலாம். நம்ம சொன்ன மாரி 17ஆம் தேதி நைட்டு வந்து 12:35க்கு குழந்தை பிறக்குது. இப்ப நம்ம லக்னம் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ டைம் செட் பண்ணுறேன் நான். இப்போ 12:35 வந்து நமக்கு அடுத்த நாள் ஆயிடுச்சு. 18ஆம் தேதி கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ டைம் செட் பண்ணுறேன். இது வந்து 24 மணி நேரம் டைம். அப்போ வந்து நம்ம 12க்கு பதில் 2 0 இருக்குது நம்ம போடணும். இப்போ 35 வந்து நம்ம போடலாம். கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும் பாருங்களேன். அதே மாதிரி 1ன்னு வரும்போது நம்ம 1 அமுக்கக்கூடாது. 1க்கு பதில் 13 அமுக்கணும். 2 மணினா நம்ம வந்து 14ன்னு போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டைம் செட் பண்ணியாச்சு. லாகின் பண்ணும்போதே நான் சென்னைன்னு வந்து போட்டுட்டேன். நீங்கள் வந்து குழந்தை பிறந்த டைம் எந்த இடம்னு பார்க்கணும். அந்த இடத்த தான் நீங்கள் போட்டால் தான் அக்யூரேட்டான உங்களுக்கு வந்து அந்த இது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? கிரக நிலைகள் வந்து கரெக்டாக எந்த அளவில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நட்சத்திர பாதம் வந்து எனக்கு மகம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் வந்து அப்போ வந்து இருக்குது. இதெல்லாம் தெளிவாக இந்த டீட்டெயிலாக இதில் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிரக கட்டங்கள்லையும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி கிரக நிலைகளில் எந்தெந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி லக்ன பாவத்தில் பார்க்கும்போது லக்னம் வந்து இப்போ எதில் இருக்குதுன்னா மேச கட்டத்தில் இருக்குது. மேசந்தான் அப்போ அந்த குழந்தையோட லக்னம். ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரன் எங்கே இருக்கிறாரு பாருங்கள். சந்திரன் இருக்கிற ராசி சிம்ம ராசியில் தான் இப்போ குழந்தை வந்து சிம்ம ராசி மேச லக்னம். இது நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கட்டங்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ராசி கட்டம் எப்போவுமே மாறாது. அதில் லக்னங்களும் கிரகங்களும் தான் மாறும். இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். லக்னம் வந்து கிரகங்கள்லாம் கிடையாது. அது பூமியோட சுழற்சியின் மைய புள்ளி தான். ஓகேங்களா? லக்னம்னு தனியாக கிரகங்கள்லாம் கிடையாது. இப்போ 12 பாவ கட்டங்களில் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பாவ கட்டங்கள் வந்து இருக்குது. இப்போ கட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு தனம், செல்வம், உடல் தோற்றம் எல்லாமே அந்த கட்டத்தில் தெரிஞ்சிடும். 2வது கட்டத்தில் வந்து அதே மாதிரி 12வது கட்டத்தில் வரைக்கும் ஒன்றொன்னா ஒரு திருமணம்லேருந்து, வாழ்க்கையிலேருந்து, தொழிலேருந்து, உடல் நோய்கள்லேருந்து எல்லாமே ஒரு ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதெல்லாம் லைனாக 1 பை 1 தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த குழந்தை வந்து மேச லக்னத்தில் இருக்குது. மேசத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து இருக்குது. அந்த கிரகங்களோட அம்சமாக அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ அந்த கிரகங்களோட சில கிரகங்களுக்கு சில திசைகள் இருக்குது, நிறங்கள் இருக்குது, உடல் அமைப்புலாம் இருக்குது. அப்போ அது வச்சு தான் இந்த குழந்தையோட உடல் அமைப்பு இப்படி இருக்கும், குழந்தையோட கலர் இப்படி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் ராசிக்கு கார தத்துவம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட அம்சமாக இந்த குழந்தை வந்து இப்படி பிறந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து டீப்பாக போகணும்.
ஓகேங்களா? இப்போ 12 பாவக்கட்டங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகங்கள், ராசியோட கார தத்துவம் தெரிஞ்சுக்கணும். நிறம், எண்கள் நிறைய இருக்குது. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ராசி கட்டம் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ராசிகள் வந்து அந்தந்த கட்டத்தில் அப்படி தான் இருக்கும். அது அவங்களோட கிரகங்கள் அதிபதி கிரகங்களும் அதே தான் இருப்பாங்க. ஆனால் லக்னம்னு வரும்போது கட்டங்கள் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ வந்து லக்னம் அந்த குழந்தை வந்து மேச லக்னத்தில் இருக்கிறதால இப்போ கட்டங்கள் வந்து அப்படியே ராசிகள் வந்து அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு உண்டான கிரகங்கள் வந்து மாறி இருக்கு. அந்த கிரகங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி காட்டணும் பாருங்க. லக்ன பாவ கட்டங்கள். அதில் எந்தெந்த கிரகங்கள்லாம் இன்னைக்கு இருந்திருக்குதுன்னு அது வந்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க. கடக ராசியில் இன்னைக்கு வந்து சூரியன் இருந்துக்கிறாரு, புதன் பகவான் இருந்துக்கிறாரு, குரு இருந்துக்கிறாரு. அதே மாதிரி சிம்மம் வந்து குழந்தையோட ராசி. அந்த ராசியில் வந்து இன்னைக்கு சந்திரன் இருந்திருக்கிறாரு, சுக்கிரன் இருந்திருக்கிறாரு, கேது பகவான் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இதில் பாருங்க கும்பத்தில் ராகு இருந்துக்கிறாரு, மீனத்தில் சனி இருந்துக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த அம்சத்தோட அந்த குழந்தை வந்து இன்னைக்கு பிறந்திருக்குது. இதோட தசாபுத்தி, கோச்சாரம் அதே மாதிரி 12 பாவக்கட்டங்களோட அமைப்புகள், தன்மைகள், ஒரு ராசி கிரகங்களோட ஒவ்வொரு கார தத்துவம் எல்லாம் டீப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதோட பலன்கள்லாம் நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் லைனாக ஒன் பை ஒன்னாக போகலாம். இப்போ திடீர்னு இப்போ லக்னம் வந்து இப்போ துலாம்லாம் வந்துச்சுன்னா இதுதான் 1வது கட்டம். ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே வந்து தான் உங்களுக்கு வந்து மாறும். இப்போ லக்னம் இங்கே வந்தால் இதுதான் உங்களோட 1வது கட்டம். அதோட அப்புறம் அப்படியே போகும். 2வது கட்டம், 3வது கட்டம், 4வது கட்டம், 5வது கட்டம், 6வது கட்டம் இப்படியே சுத்திட்டு வரும். ஓகேங்களா? இப்ப லக்னம் வந்து மகரத்துல இருந்துச்சுன்னா, அப்ப இதுதான் உங்களோட முதல் கட்டம். ஓகேங்களா? அப்ப 2, 3, 4, 5, 6ன்னு அப்படி 12 கட்டங்கள் வந்து மாறும். மாறும்போது கிரகங்களும் மாறும். ஓகேங்களா? கிரகங்கள் மாறும்போது தசாபுத்தி, கோச்சாரம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மாறும். இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப ஒரு பேசிக்கா இருக்கிறதுனால லக்னம் எப்படி அமைக்கிறதுன்னு இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. போக போக லைனா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த குழந்தை பொறக்கும்போது இந்த கிரகங்களோட ஆதிக்கத்தோட பிறந்திருக்கு. அப்ப இப்ப பாருங்க, ஆ ராசியில சுக்கிரன் வந்து இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் இருக்கும்போது இவங்களோட முக ராசி வந்து நல்லா இவங்க தோற்றமே அங்க அழகா இருப்பாங்க. அதே மாரி புதன், குரு பகவானா இருக்காங்க. கல்வியில நல்ல சிறந்தவங்களா இருப்பாங்க. அதே மாரி இவங்களுக்கு நெத்திலாம் கொஞ்சம் அடர்ந்து இருக்கும். ஆ சூரியன்லாம் இருக்கறனால கொஞ்சம் கம்பீரமான தோற்றல், உடல் வாகுலாம் இந்த குழந்தைங்களுக்குலாம் இருக்கும். இத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா தனித்தனியா கிரகங்கள், ராசியோட கார தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சா மட்டும் தான் உங்களுக்கு பலன் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். அதனால தான் இப்ப சிம்பிளா நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதே மாரி 12 பாவகட்டங்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் வந்து இருக்கு. அத வச்சு தான் நம்மளோட தொழில், வாழ்க்கை, கல்யாணம் அதே மாரி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா?